ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யறத பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு நீங்கள் தேங்காவே சேர்க்க தேவையில்லை. அதனால இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த குழம்பு உங்களுக்கு சுண்ட சுண்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். புளி எலுமிச்சைப்பழ அளவு சைஸ் எடுத்து கழுவிட்டு தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுருங்க. வெண்டைக்காய் 200 கிராம் சுத்தமாக கழுவிட்டு இதை போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பேனில் உள்ள அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து 1-2 கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முழு பூண்டு உரிச்சது அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்குறதுக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்குங்க. தக்காளி வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிப்பொடி 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதங்கின பிறகு நம்ம கரைச்ச புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் இந்த குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில். 10 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெண்டைக்காயில் உப்பு புளி காரம்லாம் நல்லா ஏறும். 3 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்த பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான பர்ஃபெக்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஆட் பண்ணி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைடிஷே தேவைப்படாது. குழம்புல இருக்கிற வெண்டைக்காவே போதும். அந்த வெண்டைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.